ஹீலிங் அப்படின்றதே முழுக்க முழுக்க ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷன் ரிலேட்டடான ஒரு சாப்டருங்க. ஒரு ஃபோட்டோ வச்சு ஒருத்தரோட கேரக்டரை மாற்றிட முடியுமா? ஒருத்தரோட பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட முடியுமா? ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்குமான பாண்டை க்ரியேட் பண்ணிட முடியுமா? அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குங்க. அது சாத்தியம். பிராணி ஹீலிங்கில் அது சாத்தியம். ஒரு நபரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தாலே போதும், அந்த நபர்கிட்ட என்ன மாதிரியான மாற்றம் வரணும், இல்லை அந்த நபர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நம்மளால் பண்ண முடியும். இதை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் நபருக்கு டயல் பண்ணுறீங்க, அவங்க உங்களோட காலை பிக் பண்ணி உங்களுக்கான ஆன்சர் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்துக்கான ஆன்சர் அவங்க பண்ணுறாங்க. அது எப்படி நடக்குது? அந்த அந்த ஃப்ரீக்குவென்சி தான். அது மாதிரி எஃப்எம் ரேடியோ நம்ம கேட்குறோம், அந்த மாதிரி தான் இது வந்து அந்த ஃப்ரீக்குவென்சியை கேட்ச் பண்ணி கொடுக்குறதா. அதை போல் அந்த நபரோட அந்த ஃப்ரீக்குவென்சியை நம்ம டச் பண்ணுறதான் இந்த பாயிண்ட் ஆக்சுவலிங்க. கிளியருங்க. இது வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, இந்த டெலிபதி மாதிரி கூட நம்ம இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் நபருக்கு நம்ம இங்கே ஹீலிங் அவங்களுக்காக நம்ம இங்கே ஹீலிங் பண்ணும் பொழுது அந்த நபரே அங்கே வந்து ஃபீல் பண்ணுவார். சம்திங் எல்ஸ் ஏதோ மாதிரி வித்தியாசமாக இருக்கே, நல்லா இருக்கே, மைண்ட் ரொம்ப ஒரு மாதிரி காமாக இருக்குது அப்படிலாம் சொல்ல தான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இப்போ ஒரு நபர் வந்து இன்னொருத்தருக்காக ஹீலிங் கமிட் ஆகுறாங்க. இப்போ என்னோடய பொண்ணு என்னோடய பையன் என்னோடய கணவர் வந்து பிரச்சனையோடு இருக்கிறார், அவர் சரியாகணும் அப்படின்னு ஒய்ஃபோ இல்லை கணவரோ கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க எப்படி அவங்கள்ட்ட என்ன மாற்றம் நடந்தது, அவங்கள்ட்ட எப்படி இந்த ஹீலிங் போய் சேர்ந்துச்சு அப்படின்றத எப்படி இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட நடக்கக்கூடிய மாற்றங்கள். அந்த ஆஃப்டர் அந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஒரு ஃபோட்டோ காப்பி வச்சு ஒருத்தட்ட நம்ம ஹீலிங் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஹீலிங் கொடுக்கும் பொழுது அந்த சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு நம்ம சில பயிற்சிகள் நம்ம கொடுப்போம், அவங்களுக்காக இவங்க பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாம் நம்ம தருவோம். அதை தாண்டி அது எப்படி அவுட்புட்டாக வெளியே வரும்னா, அந்த நபர் வந்து பழைய வருஷனாக கண்டிப்பாக இருக்க மாட்டார். பழைய மாதிரி அவரால் இருக்கவே முடியாது. அவர்கிட்ட இருக்க அந்த பாசிட்டிவ் ட்ராமாஸ் எல்லாம் கிளியர் அவுட் ஆகிருக்கும். உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுற விதத்தில் இருக்கட்டும், அப்பார்ட் ஃப்ரம் தேட் அவரோட செல்ஃபான அவரோட பிஹேவியர் இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப காமன் குவைட்டாக இருப்பாங்க. இது வரைக்கும் போன பாத்தில் அவர் போகவே முடியாது. வேறு மாதிரியான ஒரு பர்சனாக அவர் இருப்பார். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இது வந்து என்ன நடந்திருக்கு, இந்த ஹீலிங் வந்து எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கு அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து சாத்தியம்ங்க. நிறைய பேர் வந்து அந்த நபருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிவிட்டு நிறைய தோற்று போய்டுறாங்க. லைஃப்பில் நிறையா சம்டைம்ஸ் வந்து மிஸ்கைட் பண்ணப்பட்டு அந்த ரிலேஷனே வந்து பிரேக் அவுட் ஆகிடுதுங்க. ஆக்சுவலி அது எதுவுமே அவசியம் இல்லை. அந்த நபருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியவே வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த நபர்கிட்ட மாற்றத்தை நம்ம உருவாக்க முடியும். உங்களே யாருக்காவது தேவை இருந்ததுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.